இப்போது இந்த டைமில் ஏஐ வந்து ரொம்பவே டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட மைக்ரோசாஃப்ட்லேருந்து 6700 பேர் எடுத்துட்டாங்க. ஐபிஎம்லேருந்து 8000 பேரை வெளியே எடுத்துட்டாங்க. எதுக்காக இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தவங்கள வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா, அவங்க பண்ணுற வேலையை வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இத்தனை பேர்த்த வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ஏஐ வந்து நிறைய ஜாபில் வந்து ரீப்ளேஸ் பண்ணாலுமே இன்னும் நிறைய ஜாப் வந்து இருக்குது. ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாத நிறைய ஜாப் இன்னும் இருக்குது. அது என்னென்ன ஜாப்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன ஜாப்னு பார்த்தோன்னா எமோஷ்னலாக இருக்க ஜாப்ஸ் தான். அதாவது தெரபிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலிங் கொடுக்கறதுனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த ஜாப்ஸ்லலாம் வந்து ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஹியூமனோட ஃபீலிங்ஸை, எமோஷனை அதெல்லாம் சுத்தமாக ஏஐயால் இப்போ புரிஞ்சிக்க முடியல. மேபி இன்னும் ஒரு 10 இயர்ஸில் வந்து அது டெவலப் ஆகலாம். அது வரைக்கும் வந்து ஏஐ வந்து இந்த 3 ஃபீல்டில் வரவே வராது கண்டிப்பாக. ஃபிசிக்கல் ஸ்கில் ஜாப்ஸ். இந்த ஃபிசிக்கல் ஸ்கில் ஜாப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ளம்பரு, எலக்ட்ரீஷியனு, மெக்கானிக். இந்த 3 ஜாபையுமே ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு ப்ளம்பர்னால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது வேணால் ஏஐ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக அதோட வேலையை ஃபுல்லாக ஒரு ஏஐயால் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் மெக்கானிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அந்த ஜாபை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏஐ வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால எலக்ட்ரீஷியன் ஜாபும் அதே மாதிரி தான். எலக்ட்ரீஷியனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். எலக்ட்ரிக்கலில் வந்து என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஏஐ வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது ஃபீல்டில் இறங்கி பண்ணுறது வந்து ஒரு ஹியூமன் தான் பண்ண முடியும். ஒரு ஏஐயால் கண்டிப்பாக பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். ஒரு பில்டிங்கு இல்லை வீடு கட்ட போகிறீங்கன்னா அது வந்து ஒரு ஏஐ மூலிமா டிசைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் வேணால் அது மூலிமா பில்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து அதில் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது வந்து ஹியூமன்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். ஏஐயால் இதை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன ஜாப்னு பார்த்தோன்னா க்ரியேட்டிவ் ஜாப்ஸ் தான். அதாவது சிங்கர், டான்ஸு, ஆக்டர், இந்த 3 விஷயத்தையுமே ஒரு ஏஐயால் பண்ண முடியாது. சிங்கருக்கு வந்து ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி தர வேணால் முடியும். ஆனால் வந்து ஒரு பாட்டை வந்து பாட முடியாது. அப்படி பாடினாலுமே அது வந்து எமோஷ்னல் சாங்கு அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது ஒரு ஏஐ மூலிமா. அதே மாதிரி டான்ஸ் எல்லாம் ஏஐயால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆக்டர், விஜய், அஜித், அவங்கள மாதிரி ஒரு ஏஐயால் இந்த மாதிரி நடிக்க முடியாது கண்டிப்பாக. இந்த 3 ஜாபுமே ஒரு ஏஐயால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன ஜாப்னு பார்த்தோன்னா டீச்சர். ஒரு கிட்ஸுக்கு வந்து சொல்லித்தரக்கு வந்து ஒரு ஏஐயால் கண்டிப்பாக முடியாது. கிட்ஸுக்கெல்லாம் வந்து புரிகிற மாதிரி ஒரு சில்ட்ரன் மாதிரியே மாறி டீச்சர்ஸ் மட்டும்தான் சொல்லித்தர முடியும். ஒரு ஏஐயால் கண்டிப்பாக ஒரு சில்ட்ரன்ஸுக்கு வந்து சொல்லித்தர முடியாது. நெக்ஸ்ட் என்ன ஜாப்னு பார்த்தோன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் ஒரு ஏஐயால் கண்டிப்பாக பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன ஜாப்னு பார்த்தோன்னா ஒரு டாக்டரு, நர்ஸு அந்த மாதிரி ஜாப்லலாம் வந்து ஒரு ஏஐயால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு நர்ஸ் பண்ணுற வேலையை வந்து ஒரு ஏஐ பண்ண முடியும்னா அது கண்டிப்பாக முடியாது. ஃபைனலாக இந்த ஜாபிலெல்லாம் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது என்னென்ன ஜாப்னு பார்த்தோன்னா டாக்டரு, நர்ஸு, போலீஸு, ஜட்ஜு, லாயரு, கார்பெண்டர், பிளம்பர், சைக்காலஜிஸ்ட், சோசியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஏஐயால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஜாபு. என்னதான் ஏஐ வந்திருந்தாலுமே ஒருத்தரோட யூனிக்னஸை வந்து ஏஐயால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு நல்லா பாட்டு வருதுன்னா அது மூலயமா அவங்க பெரிய ஆள் ஆகலாம். அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் இருக்கும். அந்த யூனிக்கை வந்து கண்டிப்பாக ஒரு ஏஐயால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏஐ வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து உங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஜாபை வந்து ஒரு ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு பர்சனாக கூட ஒரு ஏஐ வச்சுக்கோங்க.